அதாவது ஆரம்பத்திலிருந்தே விஜய் தப்பான திசையில் பயணம் பண்ணி ஒரே நேரத்தில் திமுகவாகவும் இருக்கிறார், அதிமுகவாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவையும் எதிர்க்கிறார், பிஜேபியும் எதிர்க்கிறார், அதிமுகவையும் எதிர்க்கிறார். சோ 2 குதிரைகளில் ஏறி 3 முயல்களை துரத்துகிறார். அப்படின்னா இந்த பயணம் என்ன? இது எங்க போய் முடியும்? பிஜேபியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுக சொற்களை இரவல் வாங்குவது, நான் எதிர்க்கிறேன், இவர்தான் எதிரின்னு அடையாளப்படுத்திய டிஎம்கே இடமிருந்து தத்துவங்களை கொள்கைகளில் கடன் வாங்கி கொள்வது, எல்லாவற்றையும் அடுத்தவங்ககிட்ட இருந்து அடுத்த கட்சிகிட்ட இருந்தா கடன் வாங்கணும்னா இப்ப விஜய்க்குன்னு சொந்தமா என்ன இருக்கு? ஒரு பக்கம் பார்த்தா அது திமுக மாதிரியும் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஏடிஎம்கே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி. எப்பத்தான் தாவேக்காவாயிரும், எப்பத்தான் விஜய் விஜயாக பேசுவார்? பாவம், தொண்டர்கள் விஜயிடமிருந்து விஜயைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் விஜயோ ஒரு திமுக காரராக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக காரராக இருந்து கொண்டு அதிமுக வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தகைய முரண்பாடு! குழப்பமே. உன் பெயர் தான் விஜயா?